கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக மாலை நேரங்களில் மழை பெய்து வந்த நிலையில் இன்று முதல் அதிகாலை முதல் பரவலாக காற்றுடன் கூடிய மழை காணப்பட்டு வருகிறது. நாகர்கோயில் மாநகர பகுதிகளான ராமன்புதூர், செட்டிக்குளம், கோட்டார் மற்றும் வில்லுக்குடி, தக்கலை, மயிலாடி உட்பட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக லேசான மழை பெய்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் மாநகர பகுதிகளில் தாழ்வான சாலைகளில் சாக்கடையுடன் கலந்து மழைநீர் பாய்ந்து ஓடி வருகிறது. இதனால் அப்பகுதிகள் வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டுநர்களும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். அதே போன்று நாகர்கோயில் அருகே உள்ள பாறைக்காமடம் பகுதியில் தொடர் மழை காரணமாக பாறைக்காமடம் பகுதியிலிருந்து ஓடையிலிருந்து வெளியேறிய சாக்கடை கலந்த மழைநீர் அப்பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் சூழ்ந்துள்ளது. பாறைக்காமடம் உட்பட பல பகுதிகளிலும் உள்ள ஓடைகளை தூர்வாராத காரணத்தினால் சாலைகளில், குடியிருப்பு பகுதிகளிலும் சாக்கடை கலந்த மழை நீர் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழை பெய்து வருவதாலும் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கிறது. அதே போன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்கள் உட்பட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் 500 அடியிலிருந்து தற்போது 1050 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆறு கரைபுரண்டு ஓடுகிறது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் சார்பாக கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே போல திருப்பரப்பு அருவியிலும் குளிக்க சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குளித்துறை தரைப்பாலம் மூழ்கி தண்ணீர் செல்வதால் அந்த வழியாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதனை பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரிவாக எடுத்து வருகிறது.